பொம்பளைங்கள மாதிரி இவ்வளவு நினைச்சிடாத. அடிமுறை படிச்சவ. அவ புள்ளைய கொன்ன வெள்ளக்காரன் தொண்டக்குழிய விரலாலேயே குத்தி கிழிச்சிருக்கா. பேங்காக்ல இன்னைக்கு சாயங்காலம் 8th consecutive year MMA ஓட ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. MMA அப்படிங்கிறது மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஒரு கேஜ்க்குள்ள 2 போட்டியாளர்கள் சண்டை போட்டு ஜெயிக்கணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச யார் வேணாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். பணம் கொழிக்கிற விளையாட்டுகள்ல மிக முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு இந்த மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லப்படுற MMA. Tigers, Richard is going to win for the 4th consecutive time in the MMA finals today. He is too ferocious in the fight. Oh, Adam is knocked down. Wow, Richard won the match. ரிச்சர்டோட இந்த வெற்றிக்கு காரணம் அவன பின்னாடி இருந்து இயக்குற அவனோட அப்பா, அவனோட கோச், முன்னாள் கிக் பாக்ஸிங் சாம்பியன் மிஸ்டர் நிலன். I'm very happy to announce that இந்தியாவுல அதுவும் சென்னையில முதன் முறையா மிஸ்டர் நிலன் நம்ம F2F MMA மேட்சை நடத்த போறாருங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சுக்கிறேன். I have been waiting for this moment from many years. I'm very happy. சார், தொடர்ந்து உங்க பையன் MMA ல ஜெயிச்சிட்டு இருக்காரு. இந்தியால இருந்து நீங்க மட்டும் தான் வரீங்க, வேற யாரும் இல்லையா? என் பையன் அளவுக்கு திறமையோட இந்தியாவில் யாரும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். ப்ரோ உன் ஸ்ட்ரென்த்தை காட்டு ப்ரோ. ரைட்ல குத்து ப்ரோ. 87. லெஃப்ட்ல குத்து ப்ரோ. 30, 40, 80, 87. உனக்கு 2 கையிலையும் ஒரே பவர் காட்டுது. மிஷின் ரிப்பேர் போல. இதை செக் பண்றதுக்கடா வந்தோம். வாடா வந்த வேலையை பார்ப்போம். தாம்பரம் தலையான் குப்பி, கத்தி பரா கப்பி. ஃபைடர்மேன். ஏய் சொல்லி இந்த ஃபோன் ஆஃப் பண்ணு தெரியாதா? சாரி ப்ரோ, சைலண்ட்ல போட வந்துட்டேன். கோல்ஸ் தான் என்னன்னு கேட்டுறேன். சொல்லு கோல்ஸே. கொஞ்சம் நெட் போட்டு விட. ஜெயில்ல இருக்கிறியே போனா போதுன்னு போன வாரம் தான் ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். முதல்ல இந்த அதிகாரிகளுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றது நிறுத்து. என்ன பண்ணுறது? நான் துட்டுக்கு பதிலா நெட்டு கேட்குறானுங்க. நான் அடுத்த மாதம் வெளியே வந்துடுவேன். அப்ப நீயே வந்து பண்ணிக்கோ. உங்க வாழ்க்கையில எது முக்கியமான தருணம்னு சொல்ல முடியுமா? என்னோட ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் கப். அதுதான் என் வாழ்க்கையில் முக்கியமான தருணம். என் மனசுலையும் சென்னையில் இருக்க என் அகாடமிலையும் அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. இதுக்கு மட்டும் என்னடா ஸ்பெஷலா கண்ணாடி போட்டி? ப்ரோ வெள்ளின்னு நினைக்கிறேன். வெயிட்டா கடியும் சீட்டுகள்ல வச்சிடலாம் ப்ரோ. ஏய் சி, வெள்ளினா அவனே வச்சிருக்க மாட்டானா? துருப்பிச்சு இது பாடுறா ப்ரோ. அப்ப இதை நல்லா கழுவிட்டு கக்கூஸ்க்கு வச்சுக்கலாம். மக்கி இல்லாம ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகுது ப்ரோ. அப்படியா? சரி, மொத்தமா பேக் பண்ணு. அந்த வண்டி ஃபாலோ பண்ணுங்க.
என்ன விஷயம்? நான் அங்க செவுத்து மேல 2 பேர் நின்னு பிசை வச்சுக்கிறாங்க, இங்க நின்னுக்கிறேன். சிரிக்கிறாங்களா? அதோ பாருங்க பாருண்ணா. ஜொயின்னு ரெண்டு தெரியுது. தொல்லையா போச்சு. கேமராவை பார்த்த மாதிரி வச்சுக்கிறாங்க. பிஸ் அடிக்கிறது. என்னடா இவ்வளவு தத்தியாகா? ப்ரோ இதான் குபேர மொழி, இப்படியே போயிடலாம். எம்எம்ஏ அக்ரிமெண்ட்டோட ப்ரூஃப். வணக்கம் மாஸ்டர். வாங்க விக்கி. உங்கள் பொண்ணா? ஆமாம் மாஸ்டர். உங்கள் பேர் என்ன? மஹிரணி. வெரி நைஸ் நேம். என்ன சாப்பிட்றீங்க? சாக்லேட்டா ஐஸ்கிரீமா? சாக்லேட். ஏய் சாக்லேட் எடுத்துருவோம். ஓகே சார். சொல்லுங்கள் விக்கி. மாஸ்டர் அது வந்து ஆஸ்திரேலியாவில் விளையாடுறதுக்காக உன்னை நேரத்தில் எடுத்திருக்காங்க. கோட் ஆஃப் கண்டக்ட் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். உன்னை எங்கேயும் ஃபைட்டுக்கு கூட்டிகிட்டு போகலை, என் பையனை மட்டும் ப்ரமோட் பண்ணுறேன்னு வெளியே போறியா? ஆமாம் மாஸ்டர், எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குல்ல. என்ன ப்ரமோஷன் அது? UFC மாஸ்டர். அவங்களோட டெக்னிக்ஸ் உன்னால் மேட்ச் பண்ண முடியுமா? ஒரு அக்ரிமெண்ட் போர்ட் போட்டுருவோம். உன்னோட ஸ்கில் லெவலும் கண்டிஷனும் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. வெளியே வேறு அகாடமிக்கு போகிறேன், என் அகாடமி பேரை காப்பாற்றணும்ல. பாபு சார். அக்ரிமெண்ட் பேப்பர் ரெடி பண்ணுங்கள். ஓகே சார். மாஸ்டர் அதெல்லாம் வேணாம். கோட் ஆஃப் கண்டக்ட் வேணும்னா க்ளோவை போட்டுட்டு மேலே வா. பாய்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. பாரு 10 வயசுல பெரியவங்களாகிற மரியாதையா பைய கொடுத்துட்டு போயினே இரு. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன திரும்பி நாட்டு நல்லா இருக்குது. जदातवीकलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बिताम्बुजाङ्गुताङ्गमालिकं धमद्धमद्धमद्धमद्निनादवादमर्
चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् கேக்குதியா? ஏய் 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 என்னை பத்தி தெரில. போ போ, நான் நல்ல மூட்ல இருக்கிறேன். போயிடுச்சு போ. ஐயோ அம்மா. சார் சொல்லுங்க சஞ்சீவி. நீங்க அனுப்பிச்ச போட்டோல இருக்கிற பொம்பளை பார்த்துட்டோம். ஓகே. ஆனா பிடிக்கும்போது யோ என்னன்னு சொல்லியா? தலையில அடிபட்டு செத்துட்டா. யோ நாங்களே அதான் ஏன் பண்ணலான்னு இருந்தோம். நீ பாடி 800 யார்டு கொண்டு வா, மற்றதாங்க பேசிக்கலாம். ஓகே சார். அவளை இட்டு போய் விட்டாலும் ஒன்றும் தேர போகிறது கிடையாது. அவளை நாமளே முடிச்சிட்டா அவகிட்ட இருக்கிற பணமாக தேரும்ல. டேய் சீக்கிரம் பிடிச்சிட்டு கிளம்பும். இவனுங்க வேற. ஏமா கீழே இறங்கு, பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு, கையெழுத்து போடணும். இறங்குமா. ஏய் என்னடா லேடிஸ்லாம் கூப்பிட்டு வரானுங்க. வீடியோடு வீடியோடு. ஏய் பையன் கொடு, விடு பையன். ஏய் ஜூம் பண்ணிடுறா. குடு. இந்த வீடியோ எப்படி வைரலா போகுது பாரு. It's fake one. Fake. It's not the This is a real one. இது பொய் இல்ல, நிஜம். இது அடிமுறை. தற்காப்பு கலைக்கெல்லாம் தாய்க்கலை. மூத்த குடியான தமிழர்களால உருவாக்கப்பட்ட போர்க்கலை. ஒருத்தரை தாக்கவும் தற்காத்துக்கவும் விஞ்ஞானபூர்வமா கட்டமைக்கப்பட்டது. அடிமுறையிலிருந்து சைலாத், வெறுங்கை போர், கூட்டுப்பிரிவு, எடுத்தெறி இதெல்லாம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகள்ல சிலாட், கராத்தே, ஜூடோ, அகிடோன்னு உருமாறி இருக்கு. வெள்ளக்காரன் இந்தியாவை பிடிச்சதும் அடிமுறையை தடை செஞ்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமுறை அந்த மண்ணில இருந்து மறைய ஆரம்பிச்சு, மக்களும் மறக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப திரும்பவும் இவ்வளவு நுணுக்கத்தோட இந்த கலையை பிரயோகிக்கிறவங்க இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி அவளை பிடிக்க ட்ரை பண்ணும்போது தலையில் அடிபட்டு செத்துட்டா இல்ல? சாரி சார். கன்னியாகுமரி கிட்ட காசு கொடுக்குற வீடியோ வைரல் ஆனதுனால இவனுங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு கமிஷனர் கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டார். உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு செட் ஆகாது. இதுக்கு அடிமுறை தான் வைத்தியம். ப்ரோ கச்சக போட்டிய ப்ரோ. இல்லடா என்னமோ தெரியல, அந்த அம்மா பார்த்தாலே ஒரு ஃபீல் ஆகுது. ப்ரோ நீ ஏன் ப்ரோ முகத்தை பார்க்குற? பணத்தை பார்க்க வேண்டியதானே? கொஞ்சம் கூட பேஷனே இல்லை ப்ரோ. சம் பேப்பர் போட்டு போயிடு. ஏய் உட்ரே, நீ ஏதோ நல்ல மூட்ல இருந்தா அடிக்காத விட்டாய், நீ கன்ஃபார்மா வச்சிருவேன். உட்ரே
டேய் உடின்ற அந்த பையன் இருக்கட்டும். ஏரியா பக்கம் உன்னை பார்த்தேன். அவன்தான். ஒரு நிமிஷம். ப்ரோ ஹஸ்டியா ப்ரோ செம ப்ரோ. அவ கையை பிடிக்கடா. ப்ரோ நம்ம அச்சதுல இதான் ப்ரோ பெரிய அமௌண்ட்டு. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லைடா. நம்ம கையில் சத்தி என் பேர் பச்சை குத்திருந்தது. அதான் என்னான்னு. ப்ரோ சக்தி நீ மட்டுமா இருக்கிற? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத ப்ரோ. முதல்ல இந்த பேக்கை தூக்கி போடணும், எல்லாம் மோப்ப நாயை வச்சு கண்டுபிடிச்சிருவானுங்க. பறந்து போ. जतादवीकलञ्चल प्रवाहपावितस्थले कलेवलम्ब्य लम्बिताम्बुजाङ्गमालिकं तमद्दमद्दमद्दमद्निनादवादमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवं शिवम् விலகிட கண்கள் விலங்குகள் இருந்து இனம் ஒன்றை காத்து அடிமுறை எடுத்து போர்தனை தொடுத்து ஆடுகிறோம் ஒரு ஆட்டம். இது வீரத்திலே விளைந்த கூட்டம்.
ஏன்டா கங்கா ஃபோன் எடுக்கவே இல்லை? டேய் யாரா அவன்? அவன் முகத்தை காட்டு. जलादवीकलज्जल प्रवाह भावितस्थले कलेवलम्ब्य लम्बिताम्बुजाङ्गुताङ्गमालिकं दमद्दमद्दमद्दमद्निनादवादमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु न शिव शिवम् உனக்குள்ள இருந்து உன்னை சண்டை போட வச்சதுக்கு பேரு அடிமுறை. தமிழ்நாட்டோட தற்காப்பு கலை சேர சோழ பாண்டிய மன்னர்களோட படையில இருந்துச்சு. உன் தாத்தா வேலப்பா ஆசான் வழியில் வந்த முத்தையா ஆசான் அதில் ரொம்ப கை தேர்ந்தவர். வெள்ளைக்காரன் அவர் விரலை வெட்டியிருந்தாலும் அந்த கலையை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்துட்டு இருந்தார். அப்படி வளர்த்தவங்களில் அவரையே மிஞ்சின அவருடைய சிஷ்யன் உன் அப்பா திரவிய பெருமாள். அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. அவங்க விட்டுட்டு போன மதிப்பு மரியாதை தான் அவரோட பெரிய சொத்து. வணக்கம் சின்னாசா. தரவியம் போடுற வருமம் முடிச்சு போட்டு தரக்கிறதுக்கு ஜில்லாவிலேயே ஆள் கிடையாது. அவங்கிட்ட போய் நான் பிரிச்சா நீ பிரிச்சான்னு போட்டி போட்டா இப்படித்தான். முத்தையா ஆசானோட ஒரே பையன் நிலப்பாரு. ஆனால் அவனுக்கு அடிமுறை படிப்பு கை வரல. ஆசானோட கனவு அவன் எப்படியாவது அடிமுறை கற்றுக்கணுங்கிறது. எக்கு பிடிக்கு தட்சணகால வர்மம் போட்டா அவனே தெரிஞ்சுக்கிட்டு விழுவான்னு உனக்கு தெரியாது? இந்த அடிக்கு, இந்த இடிக்கு, இந்த தசைக்கு, இந்த நரம்புக்கு இதுதான் ஒருத்த 1000 வருஷத்துக்கு முன்னால ஓலையில எழுதி வச்சிருக்கான்ல. எதுக்கு? அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு. உனக்கு சேர்ந்திருக்கா இல்லையான்னு பாப்போம். எங்க சொல்லு. தட்சணகால வர்ம சூத்திரம் சொல்லும். வைரிப்பிடி கருக்குவான் சுருக்குவான் அவன் கமலத்தில். மேல சொல்லு. 4 விரல் வச்சு அழுத்துவாங்கல்ல. தரவியம் ஆசா அந்த சூத்திரத்தை நிறைவு செய்யி. இல்ல ஆசா வேணாம் ஆசா. இல்ல அது மறந்துருச்சு. எப்போ மறதி உனக்கு? நிறைவு செய்யி. வைரிப்பிடி கருக்குவான் சுருக்குவான் கமலத்தில் 4 தண்டும் பெருந்தண்டு கை கவலி காலமில் தான் பதித்து வைந்த வெளி கண்டவனை அழகிட்டு மாத்திரையதை காலோ இருக்காலோ முக்காலோ முழுக்காலோ என கீழறக்கி தானே அவன் திரும்பி விட இருக்கான். கேட்டியா? இல்ல அவனுக்கும் தெரியும் ஆசா. அவன் சும்மா ஏதோ சேக்காளிக்கு வக்காலத்து வாயில ஒரு செய்யில் நழையில செய்வோம்ல. எப்போ எல்லாத்துக்கும் சமமான ஜோடி இருந்தா. சமமான ஜோடி. கன்யா ஆயுத பெருக்கம் வாய்த்தாரி சூத்திரம் செய்யும்போது சூத்திரத்தை படிச்சுக்கிட்டே செய்ய ஐயாவும் கேட்கட்டும். ஊர்நிலை நெஞ்சம் தானே முன்னிலை வைத்து நீ தாங்கியது நிலை மாற்றி சாடி சிரம் தாங்கி அதன் பின்னடித்து 2ஆய் பிளந்ததென பிரிந்து நின்று உயரதை மாய்க்க சங்கினை இலக்காய் புலிப்போல் பாய்ந்து கூறிய வாளை இறங்கச் செய்வோம். ஜாக்காளிய பாத்தியா? அவன் வேணுனே விட்டு கொடுத்துருக்கான். பார்த்தாலே தெரியுது. ஏய் போடாங்கிட்டு ஆசன் தான் சொல்றாப்ல. உனக்கு பிறகு படிச்ச புள்ள அவகிட்ட தோத்துட்டு நிக்க. தரவியத்தை பார்த்து கொஞ்சமாவது கத்துக்க. விடுறா. 2வது கண்ணியில இடது பிரியதுக்கு பதிலாக வலது பிரிஞ்சுட்டா. இல்லைன்னா உன் கத்தி ஓங்கியிருக்கும். நீ இன்னும் கத்துக்கணும் தானடா ஆசை அதெல்லாம் சொல்றாரு. கத்துக்கணும்னா எப்படிடா கத்துக்க முடியும்? வந்தா தானே கத்துக்க முடியும். விடுறா. அப்பா தானடா.
10வது ஃபெயில் ஆகிட்டு நத்தனை பேர் முன்னாடி அடிச்சன்னைக்கு எடுத்த கத்தி அந்த ஆளுக்குள்ள சொரவே இருக்கணும். இது தப்பா போயிடுச்சு. என்னடா பேசுற? ஆமாம் சொல்லிவிட்டோமா, கோவத்தில் தானே சொன்னோம். கோவத்தில் என்ன பேசுறது விவசாய இல்லையா? லூஸ் மாதிரி பேசு. ஆமாண்டா, நான் லூஸ் தான். இந்த லூஸோட அவமான வலி உனக்கு புரியாது. டேய், புரியாமையாட நான் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற? என்ன சின்ன ஆசானே ஒத்தியா நிக்கிறீங்க? சோடி கிடைக்கலையா? வேணும்னா எங்க கன்னியாவோட சோடி போடுறீங்களா? என்னது? கத்தி சோடி போடுறீரான்னு கேட்டேன். காலையில உங்க ஃப்ரெண்டை ஜெயிச்சோம், அடுத்தது நீங்க தானே. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். அறிவு இருக்கா உனக்கு? நிலப்பாறைக்கு நீயாச்சும் விட்டு கொடுத்துருக்கலாம்ல. சின்ன ஆசானே, ஆசா மகன்னு விட்டு கொடுக்க சொல்றீங்களா? அதை விட ஆசை என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். ஐ எம் சாரி, வழிவிடுங்க. பான்ஸ் டப்பாவும் பேன்சி இப்போ எங்க கிளம்பிட்டீங்க அவசரமா? இவளுக்கு எம்ஜிஆர் கணக்கா மாப்பிள்ள பார்க்க போறோம். ஆமா, நீங்க பெரிய சரோஜா தேவி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க சரோஜா தேவி தான். வந்து பாருங்க எத்தனை பேர் சோக்கி நிக்கிறாங்க. எங்க 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 எங்க? எங்க கூட வாங்க, கூட்டத்தை காட்டுறோம். நாளைக்கே வந்துட்டா போச்சு. நல்லா இருக்கீங்களா? சரவாங்கத்தை குடுத்துருங்க. சரி சர்பத்து நினைச்சு நீ குடிச்சிடாத. ரணெல்லாம் குடிச்சா கை காலாம் இழுத்துக்கும். சரி வரா பத்தா. என்னம்மா சரோஜா தேவி, மூஞ்சில பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பவுடர் கம்பெனியை மூடிட்டானுங்களா? இந்த நையாண்டிக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல இல்லை. சொல்ல மறந்துட்டீங்களே. ஐயா வணக்கம் ஐயா. அடிச்ச புள்ள மாதிரியா பேசுற நீ? கட்டி கொடுத்துட்டா சோழி முடிஞ்சிடும்னு பார்க்குறேன். புடிவாதமா யாரையும் பிடிக்கலன்னு சொல்றா. ஏற்கனவே ஆம்பளைங்களுக்கு போட்டியா கோதாப்பட்டி வர போகுது. ஏன் கோதாப்பட்டி ஆம்பளைக்கு மட்டும் தான் சொந்தமா என்ன? நீ மட்டும் பாரு, அடிமுறையிலேயே ராஜா மாதிரி இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கர்ப்பத்திலேயே என் குழந்தைக்கு அந்த கலையை சொல்லி கொடுப்பேன். அவனை ஆசானுக்கும் ஆசானாக்கும் பாத்துக்கோ. ஆத்தி ரைட்டு. என்ன அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க கூட வரேன்னு சொன்னீங்க. கன்னியாவுக்கு பிடிச்சா மாதிரியே கல்யாணத்தை பண்ணி வைப்போம். ஜில்லால எங்க இருந்தாலும் சரி, வண்டி எடுக்கிறோம், மாப்பிள்ளைய தூக்குறோம். உடும்பு பிடி போட்டு பிடி மில்ல அடிச்சாம்பர். கன்னியா மாப்பிள்ளை எப்படி? ரிஜெக்டட். ஆம்பளைக்கு அழகே மீச, அதுவே இல்லை அவங்கிட்ட. அப்படியா? மீசவனும் கேட்டல எப்படி மாப்பிள்ள கன்னியப்பன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு முன்னாடி இவன் பிள்ளை பத்திரம் போல இருக்கே. சீமந்தம் பண்ண போனவனை சூடடிக்க கூட்டு வந்துட்டாங்களா? ரிஜெக்டட். பேரு சுப்பிரமணி, மீச இருக்கு, தொப்பை இல்ல. பேரு பிடிக்கல. பேரு பிடிக்கலையா? உங்களுக்கு பிடிச்ச பேர் தான் என்ன? என்ன சின்ன ஆசா, கத்தி சொடி போடுவோமா? ஆத்தி உங்குடியா? நீ கழுத்துல கத்தி வச்சிருவா அத்தா, அசிங்கமா கிழக்காதுங்க. போகவா? என்னது கத்தி எடுத்துட்டு பேசு. ஒத்த கத்தி பிரிய முறை. பிடிச்ச பேர் என்னன்னு கேட்டீங்களே? திரவியம். சின்ன வயசுல எனக்கு உங்களை பிடிக்கும். அதை அடிமுறையா கத்துக்கிட்டேன். அந்தஸ்து பார்த்து ஆசைப்பட்டு நினைச்சிருங்களோன்னு சொல்லாமலே இருந்தேன். இப்ப சொல்றேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிச்சிருக்கு. அது உங்ககிட்ட சொல்றது தான் முறை. சொல்லிட்டேன். ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையோடு அனுப்பி வச்சிங்க ஆசா. அங்கே எனக்கு அசிங்கமும் அவமானமும் தான் கிடைச்சிது. வெளியிலேருந்து வந்த எத்தனையோ விளையாட்டுக்கு கிடைக்கிற கௌரவம் நம்ம மண்ணில் பிறந்த அடிமுறைக்கு கிடைக்கல. இனிமேலும் கிடைக்காம இருந்துடக்கூடாது. அடிமுறையை நம்பியிருக்கவங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆசா. வணக்கம். குட் மார்னிங். இந்த மனு விஷயமா உங்களை பார்த்துட்டு. உங்க மனுவை படிச்ச மிஸ்டர் திரவியம். ஆமா, அரசாங்கம் மனசு வச்சதுன்னா அடிமுறை கத்துக்கிட்டவங்களுக்குலாம் எல்லா ஸ்கூல்லையும் வேலை கிடைக்கும். பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். அந்த புண்ணியம் மினிஸ்டர் லெவல்ல பேச வேண்டிய விஷயம். அடிமுறை சம்பந்தமா அசம்பிளில பேசுறேன்னு சொன்னீங்களே. இப்போ நீங்க சொல்றீங்கன்னு அசம்பிளில பேசுறேன்னு வைங்க, எதிர்கட்சிக்காரன் என்ன கேட்பான் தெரியுமா? அடிமுறை அப்படின்னா என்னன்னு. இவ்வளோ தம்பி, அது என்னன்னு எனக்கே தெரியாது. நீங்க ஒன்று பண்ணுங்க, அது சம்பந்தமா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏதாவது வீடியோஸ் பேப்பர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொண்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல பேசி பார்க்கலாம். அரசாங்க அங்கீகாரத்துக்காக அவங்க கிட்ட அத்தனையும் செய்யணும்னு முடிவு பண்ணோம். அடிமுறைக்கு ஒரு ஆட்டசாலை கட்டணும். இந்த ஆட்டசாலை என்னுடைய கனவு மட்டும் இல்லைங்க. அடிமுறைங்கிற இந்த கலையை கற்றுக்கிட்டு அதுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கலன்னு கவலைப்படுற ஒவ்வொருத்தரோட கனவும் தான். ஆஸ்தி அந்தஸ்தை கூட இழந்துடலாம், ஆனால் அடையாளத்தை இழந்துடக்கூடாது. வெள்ளைக்காரனை பார்த்து ஃபேண்ட் சட்டை போட்டோம், அது தப்பு இல்லை. அதுக்காக நம்மலாம் வேட்டி கட்டுறவங்க தாங்க அதை மறந்துட்டா எப்படி சரியாகும்? நாகரிகங்கிற பேரில் நம்ம பழக்க வழக்கத்தெல்லாம் நம்ம மறந்துக்கிட்டே வரோம். இப்படியே போச்சுன்னா சோறு கம்பு சோளம் எல்லாத்தையும் கண்ணாடி பொட்டிகளை பார்க்குற மாதிரி ஒரு காலம் வந்துடும். நமக்கு எது நல்லதுங்கிறது நம்ம மண்ணுக்கு தான் தெரியும். அந்த மண்ணோட ஈரத்தை காயாமல் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கடமை இல்லையா? போர்க்கலையை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுக்க நம்ம பாட்டம் கட்டினது காந்தலூர் சாலை.
அடிமுறை கலையை இந்த உலகத்துக்கு உயர்த்தி காட்டுறதுக்கு தான் இந்த ஆட்டசாலை. அடிமுறை அங்கீகாரத்துக்காக நாங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது தான் நிலப்பர ஊருக்கு பாத்தீங்களா வேண்டாம். இன்னைக்கு உலகத்துல இவன் தான் பெரிய ஆக்ஷன் ஹீரோ. படத்துல சண்டை எப்படி இருக்கு? இந்த ஃபைட்டோட பேர் என்ன தெரியுமா? கிக் பாக்ஸிங். உலகத்துல இதான் நம்பர் 1. உலகெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, ஆனா அதுதான் நம்பர் 1 சொல்லாதீங்க. கைக்கு முக்காடு போட்டு அடிக்கிறதெல்லாம் ஒரு சண்டையா? எதுக்கும் குறைஞ்சதில்லை எங்க அடிமுறை. இது 12 வருஷமா கத்துக்கிட்டு பசி பட்டினி கூட எல்லாம் போடுவீங்களா அந்த சண்டையா? என்ன பாருங்கயா, வெளியே போனேன் 5 வருஷம் எப்படி வந்திருக்கேன்னு. இது வெறும் ஃபைட் இல்லடா, பணம் கைக்கிற மரம். பணத்துக்கு விலை போறதுக்கு பேரு வீரன்ல நிலப்பாரு. நீ கத்துக்கிட்டது ஒஸ்தினா ஒத்தைக்கு ஒத்த மோதி பாப்போமா? கோதாவுக்கு நான் ரெடி. நீ ரெடியா? Usually we never fight with a வாட்? டேய் நம்ம மதுரை அசிங்கமா பேசுறாம்டே. What? ஏய் என்னலே வந்த இடத்துல வம்பு பண்றீங்களா? பாரு, நீயும் உன் சேக்காளிகளும் அந்த ஆட்டசாலையை விட்டு உசுரோடு போகணும்னா விழுந்த அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. What's he saying? He's asking say sorry and leave. I never ask sorry. If you want, if you are able, hit me back. என்னம்மா சொல்லுதா? முடிஞ்ச அடிச்சு பாருன்னு சொல்லுதான். Take these gloves. You're like a leper. முன்ன கையாச்சு, அதான் க்ளவ் போட்டு வர சொல்லு. What the hell was that? எப்படி உள்ளங்கை வெட்டு? இது ஒண்ணுத்துக்கு பதில் சொல்ல முடியுமாலே உங்க பாக்ஸிங்? செவத்துல குத்துறதுல வீரம். சுத்தமான வீரனா இருந்தா என்னை மோதி ஜெயிச்சு காட்டுங்க. ஏய் எப்போ எங்கன்னு சொல்லல, என் தரவியா இருக்காண்டே. நாளைக்கு இந்த இடத்துல. ஆசா அவன் தான் பேசுறான்னு நீங்களும் கூட கூட பேசிட்டே இருக்கீங்க. வாங்க டேய் காலைல பேசலாம் போட. பயமா? பயம்தான். எனக்காக இல்லை, உனக்காக. தோக்குற கலையை கற்று கொடுக்கலடா என் ஆசா. Come on, let's fight and prove it. நடா சண்டை போட்டு பார்க்கலாமான்னு கேக்குதான். அவளுக்கு தெரியுது. நான் என்ன பண்ண? உங்க திரிவியம் தோத்துட்டா அடிமுறை ஆட்கள்லாம் என்கிட்ட கிக் பாக்ஸிங் கத்துக்கணும். வா மக்கா, தரவேன் ஜெயிச்சு நீ தோத்துட்டா நீயும் உன் சேக்காளிகளும் இந்த சின்ன பையன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். If we lose, he's asking us to fall on his feet. Yes, we will do.